ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பம் தருவான் திருவிடைக்களி முருகன். ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தரங்கம்பாடி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கிற திருவிடைக்களி முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபெற்று பேறு பெற்ற தலம் இது. ஸோ இந்த திருத்தலம் பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில் உள்ளது. ஸோ புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் சிதம்பரத்துலேருந்து பாத யாத்திரையாக ஸோ இந்த முருகன் ஆலயத்துக்கு எல்லாம் வந்து வழிபடுறது வழக்கமாக இருக்குது. கடந்த 38 வருஷமாக இது நடைமுறையில் இருக்குது. இந்த கோவிலோட தல வரலாறு பார்க்கணுன்னா, ஸோ திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்காக பணியில் இருந்தார் முருகப்பெருமான். அப்போது சூரனின் 2வது மகன் ஹிரண்யகசிபுடன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உரம் எடுத்து மறைந்தான். இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார். ஹிரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது. ஸோ அந்த பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவலாயத்தின் குராமரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார். இதையடுத்து அவர் பாவ விமோசனம் கிடைத்தது. தன் மகனான குமரனை இந்த தலத்திலே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்களுக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்து என்பது தல வரலாறு. ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடைக்களி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ திருமுறையில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்கள் இதுவும் ஒன்று. முருகன் திருவிழாவில் நடைபெற்ற அறுபடை வீடுகளை தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் 2 மட்டுமே. அதில் ஒன்று முருகப்பெருமான் மனம் புரிந்த வள்ளிமலை, மற்றொன்று பாவமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் பெற்ற திருவிடைக்களி என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும். ஸோ முருகப்பெருமான் சிவன் வழிபட்ட குராமரத்தில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார். ஸோ இதனால் ராகுதோஷம் உள்ளவர்கள் இந்த வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும். தம்பதிற்கிடையே ஒற்றுமை பலப்படும். நவக்கிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை நம் நாட்களாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். ஸோ இத்தலம் முருகனை வழிபட்டு அனைத்து விதமான நவக்கிர தோஷங்களும் விலகிடும் என்கிறார்கள். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுகிறது. ஸோ இதோட அமைவிடத்தை பார்த்திங்கன்னா சிதம்பரத்திலேருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் நெடுஞ்சாலை திருக்கடையூர் தென்மேற்கு திருவிடைக்களி அமைந்துள்ளது. ஸோ திருக்கடையிலேருந்து தில்லையாடிக்கு செல்லும் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். 3 கிலோமீட்டர் அங்கேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த திருத்தலத்தை அடையலாம். ஸோ மயிலாடுதுறையிலேருந்து வரவங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டேரெக்டாக செம்னா கோவில் வழியாக இயக்கப்படும் பஸ்ஸுகள் இருக்குது. இந்த பஸ் எல்லாமே கோவிலோட வாசல் வரைக்கும் வந்துட்டு போகும். அனைத்து முருக பக்தர்களும் வந்து அவசியம் பார்த்துட்டு போக வேண்டிய கோயில் இது.